அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் வாய்ப்பில்லை என்ற காரியத்தையும் சாத்தியமாக்கி காட்டக்கூடிய இம்பாசிபிள் திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய கனவுகள் இருக்கு, லட்சியங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. ஆனால் நம்மள நிறைய பேர் அதை நோக்கி நகர்ந்து போறது கிடையாது. ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய லட்சியத்துக்காக தான் வாழ்வாங்க. அவங்களுடைய ஆசைகளை அடைந்து கொள்றதுக்காக தான் ஒவ்வொரு முயற்சியையும் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா அதுல அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க. ஏன்னா லட்சியம் இருக்கு, ஒரு ஆசைகள் இருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில அது கிடைச்சே தீரும். அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பணமா இருக்கலாம், ஒரு வாகனமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அன்பு தரக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி நீங்க நகர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை நெருங்கி வரும். அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் அதை நீங்க நிறுத்தாதீங்க. அந்த ஆசையின் பக்கம் நீங்க நகர்ந்து போங்க. கண்டிப்பா அது உங்க கையில கிடைச்சே தீரும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுறோமோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவங்க மறைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருபோதும் நீங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்க. உங்களால கனவு காண முடிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை அடையிறதுக்கும் உங்களால முடியும். நம்புங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. 2வது என்ன பண்ணணும்? சும்மா நம்பிக்கை மட்டும் இருந்தா நம்ம கையில அது கிடைக்குமா? நம்மள படைச்ச ரப்பு, நம்ம தேடக்கூடிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ரப்பு கிட்ட நம்ம நெருங்கணும். அவன்கிட்ட அதை முறையிடணும். வலுவாக கேட்கணும். எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கணும். கண்டிப்பா அப்படி செஞ்சா நிச்சயம் நடக்காது. இது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. 1% கூட இது எனக்கு வர்றதுக்கு நிஜமாகாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்ச விஷயங்களை கூட அல்லாஹ் நம்ம கிட்ட கொண்டு சேர்ப்பான். ஏன்னா அல்லாஹ் தலா சின்னதா கேட்காதீங்க, பெருசா கேளுங்கன்னு தான் சொல்றான். அதனால ரப்பு கிட்ட கேட்கும்போது சின்னதா கேட்காதீங்க. அவனுடைய அன்பும் கருணையும் வல்லமையும் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசா கேளுங்க. அல்லாஹ் தாலா எதையும் உங்களுக்கு சாத்தியமாக்கி தருவான். இன்றைக்கு அல்லாஹ்விடத்துல நெருங்கும் போது நீங்க சொல்லக்கூடிய ஒரு துஆவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஒரு தடவை உண்மையான நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ, எதை உங்களோட வாழ்க்கையில லட்சியமா நினைச்சிருக்கிறீங்களோ, ஆசையா நினைச்சிருக்கிறீங்களோ, கனவா நினைச்சிருக்கிறீங்களோ அது கட்டாயம் உங்ககிட்ட சேரும். அப்படிப்பட்ட வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த துவாவுக்கு பேரே இம்பாசிபிள் துவா. அதாவது நடக்காததையும் நடத்தி தரக்கூடிய ஒரு துவா. எல்லாத்துக்குமே துவா இருக்கு. அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு துவா இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பா இந்த துவாவை ஓதுங்க. அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம சஹிர்லி குல்லி ஷைஇன் வலவ் கான ஃபீ நலரி முஸ்தஹீலா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே இது என்னுடைய பார்வையில் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் நீ எனக்கு இதை எளிதாக வசமாக மாற்றி கொடு. எவ்வளோ அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நம்ம எல்லோருமே இந்த துவாவை அர்த்தத்தை உணர்ந்து ஒரு தடவை ஓதுனா போதும். நாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தாலா நமக்கு வசமா மாத்தி கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க ஓதி பாருங்க. நீங்க ஒரு பெரிய தேவைக்காக துவா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துல அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்பவே நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கிதாப் வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் இருக்குது. அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஆர்டர் கொடுங்க. ஏன்னா இந்த கிதாபுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அடுத்தது கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து மூலிகை சீயக்காய் தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். இன்னும் நம்மக்கிட்ட மில்லட் மிக்ஸ் இருக்குது. இன்னும் உடனே எனக்கு க்ளோவாக எங்கேயாவது போகும்போது ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நாள்பட்ட கருமை, நாள்பட்ட திட்டுக்கள், இன்னும் நாள்பட்ட பருக்கள், கருவளையங்கள் இருக்குது அப்படின்னா அதை
க்யூர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மூலிகை கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு இருக்குது. இந்த நலங்கு மாவை வாரத்தில் 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், முகம் சும்மா பளபளன்னு ஆகிடும். கண்டிப்பாக இதுவும் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.